அது எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதிர் கணக்கு உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான் நல்லவன் யார் அட கெட்டவன் யார் கடைசியில் அவனே முடிவு செய்வான் பழி போடும் உலகம் இங்கே பலியான உயிர்கள் எங்கே உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம் நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம் பல முகங்கள் வேண்டும் சரி மாட்டிக்கொள்வோம் நன்றி வணக்கம். இன்னைக்கு துர்காஷ்டமி, சந்திரமுகி ராஜாவை பழி தீர்க்க போற நாள். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன சார் செஞ்சோம்? என்ன செய்ய முடிஞ்சது? கொத்து கொத்தா செத்தாங்க. மனிதாபிமானமே இல்லாம வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டாங்க. ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போச்சு. இந்தியாவுல ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா. சர்வே சொல்லுது. ஆம்பளையா பிறந்த அத்தனை பேரும் தலகுனியணும். பெண்ணை விட ஆணை பலமா படைச்சதுக்கு காரணமே நாம அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டுமே தான் இங்க மனுஷனா இருப்பான். 110 கோடியில 1% தான் இப்ப கிரிமினலா இருக்கான். அந்த 1% தொடச்சு எறிங்க, சிறைச்சாலைகளை இடுங்க. மீதி இருக்கிற 99% காப்பாத்திடலாம். अभी नवरात्रि खत्म हुई और नवरात्रि के 9वें दिन ही हमने रामनवमी के रूप में श्री राम जी का जन्मदिन भी मनाया। तो क्या रामनवमी और नवरात्रि हर बार सेम टाइम पे आते हैं? हाँ, चैत्र नवरात्रे हिंदू कैलेंडर के पहले महीने के न्यू मून मतलब अमावस्या को शुरू होते हैं और श्री राम जी का जन्मदिन हिंदू कैलेंडर के पहले महीने के न्यू मून माने अमावस्या के बाद 9th डे पे मनाते हैं। इसलिए श्री राम जी का जन्मदिन नवरात्रि के 9th डे पे कोइंसाइड करता है। वहीं जब हम 6 महीने बाद ऑटम वाली नवरात्रि देखते हैं, वह अश्विन महीने के न्यू मून माने अमावस्या पर आती है। अब कथाओं के अनुसार रावण और श्री राम जी के बीच 10 दिनों का युद्ध हुआ था और आज के समय में उन्हीं पहले 9 दिनों में नवरात्रि मनाई जाती है और 10वें दिन जिस दिन रावण का वध हुआ था उस दिन विजयदशमी यानी दशहरा मनाया जाता है। मतलब 4 नवरात्रियों में से ये 2 नवरात्रि मेन है, जिसमें से पहली नवरात्रि में माता रानी के साथ साथ श्री राम जी के जन्मदिन को सेलिब्रेट करते हैं और दूसरी नवरात्रि में माता रानी के साथ साथ श्री राम जी की विजय को। और इसीलिए साथियों, माँ दुर्गा के 9 रूप किसी स्त्री के बचपन से लेकर उसके बुढ़ापे तक की स्थिति को बारी बारी से दर्शाते हैं। माँ का पहला रूप शैलपुत्री एक पुत्री के जन्म को दर्शाता है जो अपने पिता के नाम से जानी जाती है। दूसरा रूप ब्रह्मचारिणी उस पुत्री के गुरुकुल में प्रवेश यानी ब्रह्मचर्य आश्रम में प्रवेश को बताता है। माँ का तीसरा रूप चंद्रघंटा जिनके 10-10 हाथ हैं, वो गुरुकुल से निकली हुई उस बालिका का प्रतीक है जो सभी विद्याओं में पारंगत हो चुकी है। माँ का चौथा रूप कुष्मांडा एक गर्भवती स्त्री का रूप है क्योंकि माँ की गोद में एक घड़ा रखा है और घड़ा गर्भ का प्रतीक होता है। माँ का 5वां रूप स्कंद माता एक माँ का प्रतीक है जिसने अभी अभी एक नवजात शिशु को जन्म दिया है। अब जैसे एक स्त्री माँ बनने के बाद एक नई शक्ति से भर जाती है, ऐसी माँ के 6ठे और 7वें रूप अत्यंत शक्तिशाली हैं। इन्हीं रूपों में माँ ने कई राक्षसों का वध किया था। अब 8वें महागौरी रूप में माँ एक संपन्न परिवार वाली स्त्री का रूप है जो सभी को उन्नत की ओर ले जाती है। माँ का अंतिम रूप सिद्धिदात्री एक अनुभवी महिला का रूप है जो अपने आगे आने वाली जनरेशन को अच्छे मार्ग पर बढ़ाती है। साथियों, आप सभी को आगामी नवरात्रि की ढेरों शुभकामनाएं। சாமிக்காக சாப்பிடாம விரதம் இருந்தா அந்த சாமி உங்களை காப்பாத்தும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அந்த சாமிக்கு பேர் சொல்லட்டா கீட்டோன்ஸ். நீங்க தினமும் 3 வேளை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க சாப்பாட்டுல இருந்து வர குளுக்கோஸை பாடி அப்போதைக்கு எனர்ஜியா பயன்படுத்திட்டு மிச்ச குளுக்கோஸை லிவர்ல ஸ்டோர் பண்ணிடும். தேவையான டைம்ல லிவர்ல இருக்க குளுக்கோஸை எடுத்து எனர்ஜியா பயன்படுத்திக்கும். ஒருவேளை நீங்க சாப்பிடாம 8 மணி நேரத்துக்கு மேல விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லிவர்ல இருக்க குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிடும். இப்போ எனர்ஜிக்கு பாடியுடைய பிளான் பி தான் கீட்டோன்ஸ். உங்க பாடியில இருக்க ஃபேட்டை கரைச்சு அதுல இருக்க கீட்டோன்ஸை குளுக்கோஸுக்கு பதிலா எனர்ஜியா பயன்படுத்திக்கும். குளுக்கோஸுக்கு பதிலா கீட்டோன்ஸ்ல இருந்து வர எனர்ஜி உங்க மூளையில இருக்க BDNF அப்படின்ற புரோட்டீனை பல மடங்கு உற்பத்தி பண்ணும். இதனால உங்க மூளை நல்லா வேலை செய்யும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதுக்கு பேரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்றாங்க. நாம இதை 15 நாளைக்கு ஏகாதசி விரதம், அமாவாசை விரதம், இந்த சாமிக்கு விரதம், அந்த சாமிக்கு விரதம் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்தி வச்சிருந்தோம். நல்ல வேலைங்க, சயின்ஸ் இது இப்பயாச்சும் நிரூபிச்சிச்சு. இல்லைன்னா விரதம் இருக்கிறத மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாங்க. नवरात्रि को अलग अलग तरीकों से सेलिब्रेट करते हैं। कुछ जगहों पर शास्त्रीय संगीत और कुछ जगहों पर गरबा, डांस और सेलिब्रेशन होता है। क्यों होता है?
ताकि आपके नेगेटिव एनर्जीज कम। थिंक अबाउट इट, डांस एक ऐसे एक्टिविटी है जो करते वक्त कोई भी नेगेटिव या दुखी नहीं होता। इसका रीजन है एंडोर्फिन्स। ये हमारी बॉडी का एक फील गुड केमिकल होता है। ये हमारे पेन टॉलरेट करने की कैपेसिटी को बढ़ा देता है और एक हैप्पीनेस बूस्टर जैसे काम करता है। साइकोलॉजिस्ट कहते हैं कि डांसिंग किसी भी एक्सरसाइज से ज्यादा एंडोर्फिन्स रिलीज करता है। अपने अंदर के एनर्जी से कनेक्ट करने का डांस एक मेथड है और ये हमारे एंसेस्टर्स को पता था, इसीलिए वो हमारे कल्चर का एक हिस्सा है। आप जब लोगों से मिले तो खुद भी पॉजिटिव फील करें और लोगों को भी पॉजिटिव फील कराएं। दैट इज द कोर थॉट एंड इट इज ब्यूटीफुल। ड्यूरिंग नवरात्रि वी आर वर्शिपिंग अ गॉडेस एंड वी आर आल्सो एक्नॉलेजिंग चेंज। हम हमारे बॉडी के अंदर की शक्ति को, टेक्निकली स्पीकिंग माइटोकॉन्ड्रिया को, हमारे डाइट नेगेटिव चीजों से डिटॉक्स लेते हैं। ये कितना सिंपल है, ये याद रहे या ना रहे, एक चीज कोई नहीं भूलता, माइटोकॉन्ड्रिया इज द पावर हाउस ऑफ आवर सेल। इन सिंपल वर्ड्स, माइटोकॉन्ड्रिया हमारे खाने को एनर्जी में कन्वर्ट करता है। बट डिड यू नो दैट हमारा माइटोकॉन्ड्रियल डीएनए सिर्फ हमारी मदर से आता है? यस, यानी जो ரெட்டை புலவர்கள்னு 2 பேர், ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காலு கிடையாது. சரி, இந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணுவாரு, கால் இல்லாதவரை தோல்ல தூக்கிட்டு இப்படி ஊரா போவாங்க. போகும்போது மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு பாடிப்பாங்க. அப்படித்தான் ஒரு நாள் முக்காலை கையேந்தி மூவி 2 போகையிலே இக்காலை 5 தலை நாகம் அழுந்த கடித்ததுவே நாரு. அதாவது முக்கால்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப ஊனிக்கிட்டு மூவி 2ன்னா 6 ஆத்துக்கு போகும்போது இக்காலை 5 தலை நாகம் அழுந்த கடித்தது. 5 தலை நாகம்னா நெறிஞ்சு முள்ள அது காலில் குத்திருச்சு, என்ன பண்றதுன்னு பேர் கேட்க அவர் என்ன சொன்னாரு, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயினார். எவ்வளவு பாய்? 10 ரூபா. பத்திரதன் அப்படின்னா தசரதன். தசரதனுடைய புத்திரன் யாரு? ராமன். ராமனுடைய மித்திரன், மித்திரன்னா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் யாரு? அனுமாரு. அனுமாரு ராம பக்தன்டா. மித்திரன்னா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனாக்க சுக்ரீவன். சுக்ரீவனுடைய விரோதி வாலி. வாலியினுடைய பத்தினி தாரை. தாரையில காலை எடுத்து விட்டா தரை. முள்ளு குத்துனா தரையில தேய்ங்கிறதுக்கு எவ்வளவு அற்புதமா பாட்டு சொல்லியிருக்காங்க பாத்தியா? दशानन रावण। रामायण के इस किरदार को कौन नहीं जानता, लेकिन क्या आपको पता है दशानन के इन 10 सिरों का एक मतलब है। रावण के ये 10 सिर 10 नेगेटिव क्वालिटीज को दर्शाता है। अहंकार, मोह, पश्चाताप, क्रोध, घृणा, भय, ईर्ष्या, लोभ, कामा, जड़ता। वेद और युद्ध शास्त्रों के महाज्ञानी होने के बावजूद इन 10 गुणों के कारण रावण की पराजय हुई थी। तो इसीलिए एक बेटर लाइफ लीड करने के लिए हमें इन 10 नेगेटिव क्वालिटीज से दूर रहना चाहिए। அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம மனிதனின் 6 எதிரிகள் பற்றி பார்ப்போம். மனிதனின் 6 எதிரிகள் என்று இந்து தர்மம் அரிஷத் வர்க்கத்தை குறிப்பிடுது. அரிஷத் வர்க்கம் என்கிறது மனிதனின் மனதினுள்ளேயே மறைந்திருந்து அவனை மெல்ல மெல்ல அழிக்கும் 6 தீய குணங்கள் என்று பொருள்படும். அரி என்றால் எதிரி எனவும், ஷத் என்றால் 6 எனவும், வர்க்கம் என்றால் வகை எனவும் பொருள்படும். ஆகவே அரிஷத் வர்க்கம் என்றால் மனிதனின் 6 வகையான எதிரிகள் என்று பொருள்படுது. இந்த 6 வகையான எதிரிகளும் மனிதனின் வாழ்க்கையில் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் இயல்புடைய 6 வகையான தீய குணங்கள் ஆகும். இதை எதற்காக எதிரிகள்னு சொல்றாங்கன்னு நம்ம வியக்கலாம். பக்தி நிலையை பொறுத்தவரை இந்த 6 குணங்களும் மனிதன் இறைவனின் திருவருளை பெறவிடாமல் தடுக்கின்றன. ஆதலால் தான் இவை எதிரிகள் என்று சொல்லப்படுகின்றன. இப்போது நம்ம அந்த 6 வகையான தீய குணங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது காமம். காமம் என்றால் தீவிர ஆசை என பொருள்படும். இரண்டாவது குரோதம். குரோதம் என்றால் கோபம் என்று பொருள்படும். மூன்றாவது லோபம். லோபம் என்றால் பேராசை என பொருள்படும். நான்காவது மோகம். மோகம் என்றால் மருட்சி என பொருள்படும். ஐந்தாவது அகங்காரம். அகங்காரம் என்றால் இருமாப்பு என பொருள்படும். ஆறாவது மத்சரியம். மத்சரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். இவ்வாறு காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் மற்றும் மத்சரியம் என்று 6 வகையான தீய குணங்கள் தான் அரிஷத் வர்க்கம்னு சொல்லப்படுது. இப்போது நம்ம அந்த 6 எதிரிகளையும் ஏன் அழித்திட வேண்டும் என்கிற காரணத்தை பார்க்கலாம். ஒன்றாவது காமம். காமம் என்றால் அவா அல்லது ஆசை என பொருள்படும். தர்ம நியதிக்கு உட்பட்ட ஆசை ஆக்கத்தை தரும். அதுவே தர்ம நியதிக்கு எதிரான ஆசை அழிவையே தரும். பணம், பொருள், புகழ், பதவி போன்றவற்றின் மீது தீவிர ஆசை கொள்வது குற்றமாகும். எனவே ஆசையை அடக்கிவிட வேண்டும். இரண்டாவது குரோதம். குரோதம்னா கோபம் அல்லது சினம்னு பொருள்படும். ஆசைப்பட்ட ஒரு பொருளை அடைய முடியாமல் போய்விட்டால் அந்த ஆசை கோபமாக மாறும். கோப உணர்ச்சி மனத்தின் செயல்பாடுகளில் சஞ்சலங்களை ஏற்படுத்தி வாக்கையும் செயலையும் பாதிக்கும். கோபத்தால் எழும் வாக்கும் செயலும் எப்போதும் சரியானதாக இருப்பதில்லை. எனவே கோபத்தை போக்கிவிட வேண்டும். மூன்றாவது லோபம். லோபம் என்றால் பேராசை என்று பொருள்படும். தேவைக்கு அதிகமான ஒன்றை அடைவதற்காக ஆசை கொள்வது பேராசை எனப்படுகின்றது. அதே போல மற்றவருக்கு சொந்தமான ஒன்றை அடைய முயல்வது
அதுவும் பேராசைன்னு சொல்லப்படுது. வேண்டியது கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும். அதே போலவே மேலும் மேலும் வேண்டும் என்று பேராசை கொள்ளக்கூடாது. எனவே பேராசையை தவிர்த்து விட வேண்டும். 4வது மோகம். மோகம் என்றால் மருட்சி அல்லது மயக்கம் என்று பொருள்படுது. ஒரு பொருளின் மீது கொண்ட அளவற்ற பற்றுதலினால் அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இதுவே ஒருவனை பல தீய செயல்களிலும் ஈடுபட தூண்டுகின்றது. எனவே மருட்சியை நீக்கிவிட வேண்டும். 5வது அகங்காரம். அகங்காரம் என்றால் இருமாப்பு அல்லது செருக்கு என பொருள்படும். பதவி, கல்வி, அறிவு, செல்வம், அழகு போன்றவற்றை ஒருவன் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக கொண்டிருக்கும் போது அவனிடம் செருக்கு ஏற்படுகின்றது. அகங்காரம் என்ற எதிரி ஒருவனின் மனத்தில் அவன் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையை தூண்டுகின்றது. இதனால் அவன் சக மனிதர்களிடம் மரியாதை மற்றும் கருணை போன்ற அடிப்படை நற்குணங்கள் இன்றி செயல்படுகின்றான். ஆகவே செருக்கை ஒழித்து விட வேண்டும். 6வது மத்சரியம். மத்சரியம் என்றால் பொறாமை என பொருள்படும். தன்னை விட வேறு எவனும் கல்வி, பதவி, அறிவு, செல்வம் போன்றவற்றில் உயர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தான் பொறாமை எனப்படுகின்றது. மற்றவர்களின் அறிவாற்றல், திறமைகள், செல்வம் போன்றவற்றை கண்டு பொறாமை கொள்பவர்கள் அவற்றை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள். இத்தகைய ஒரு எண்ணம் உண்மையில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள விதைக்கப்பட்ட விதை என்பதை அவர்கள் அறிகிலர். ஆகவே பொறாமையை அகற்றிவிட வேண்டும். இறுதியாக இறைவனின் முழுமையான திருவருளை அடைய எண்ணம் உள்ளவர்கள் முதலில் இந்த 6 தீய குணங்களையும் அழித்து விட வேண்டும். அன்றாடம் இறைவனின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். தேவாரம், பிரபந்தம் பாட வேண்டும். பகவத்கீதையை கற்க வேண்டும். மேலும் திருக்குறளை கடைபிடிக்க வேண்டும். எனவே இது போன்ற நல்ல நல்ல செயல்களில் ஈடுபாடு காட்டுவதன் மூலமாக காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் மற்றும் மத்சரியம் என்ற 6 வகையான தீய குணங்களும் மனிதனை விட்டு நீங்குகின்றன. அரிஷத் வர்க்கம் என்று சொல்லப்படுற இந்த 6 எதிரிகளும் மனிதனை விட்டு நீங்கிவிட்டால் மனிதனுக்கு கண்டிப்பாக இறைவனின் திருவருள் முழுமையாக கிடைக்கும். நன்றி. கணக்கு போட்டு வாழ ஒரு கால்குலேட்டர் தேடுறேன். வெளியே சொல்ல வார்த்தை இல்ல, உள்ளுக்குள்ள வாடுறேன். எல்லாம் பார்த்துட்டேன்டா, இனி நம்ம காலம் தாண்டா. வந்தாமல போனா மயிருன்னு போடா. வலையில விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா. ஏய், என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நான் வீட்டுக்கு தீட்டு உள்ள வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. அச்சச்சோ, அதெல்லாம் உள்ள வரக்கூடாது, சாமி குத்தம் ஆயிடும். வா. சாமியே அதெல்லாம் பார்த்து சிரிக்குது. ஏய், உள்ள வா. பாவா பாவா பாவா, அருள் பெருகட்டும். God is calling. எழுந்திருங்கள் எல்லாரும், உற்சாகம் பொங்கட்டும். அப்படித்தான். பாவா வந்து விட்டது. சாத்தானே வெளியே போ, எழுந்திரு. எனக்கு சரியாச்சு, நான் ஆபீஸ் போயிடுறேன். கிளம்பு. அடுத்தது யாரு? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கிட்னில ஸ்டோன், ரொம்ப வலிக்குது. வலிக்கிற இடத்துல இந்த சீடியை வச்சுக்கோ. வச்சுக்கோ. பாருங்க, அவங்க கிட்னில இருந்த ஸ்டோனை வெளியே எடுத்தாச்சு. இதெல்லாம் உண்மையா? இப்ப எப்படி எனக்கு இருக்கு? வலியே இல்ல, குணமாயிருச்சா? சரியாயிடுச்சு. அப்ப இப்படி போ. இந்த சீடியின் மகிமை வெறும் 1000 மட்டுமே. அடுத்தது யாரு? வாமா உள்ள. உன்னை பார்த்தாலே உன்னுடைய பிரச்சனை டபுளா இருக்கும் தோணுது. உனக்கு டபுள் பவர். கயவர்கள் முடிவில்லா தண்டனையை அனுபவிப்பார்கள். மேத்தஸ் 25:46. ஜீசஸ் என் ஃப்ரெண்டு தான். அவருக்கு நீ பண்றது செம்ம கடுப்பாகும். உன்னை ஹெல்லுக்கு அனுப்பி எண்ணெயில போட்டு பொரிச்சிருவேன்.